ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மக்கிட்ட இன்குபேட்டர் இருக்குது. ஸோ தாய்க்கோழி மூலியமாகவும் வைக்கிறோம். பட் இந்த முறை வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம இன்குபேட்டரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சோம். இன்குபேட்டரில் வந்து குறைஞ்சது ஒரு 9 முட்டை சம்திங்னால தான் வச்சுருந்தேன். ஸோ 21 நாள் கிராஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு சில முட்டைகள் இங்கே பார்த்தீங்களா, இது அப்புறம் இது பார்த்தீங்களா, இது ஸோ ஒரு சில முட்டைகள் வந்து இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ குஞ்சு உள்ளே இருக்குது, உயிரோடு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் பொறிக்க போகுது. இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதெல்லாம் குஞ்சு பொறிச்சிடும். பொறிச்ச உடனே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 4-5 குஞ்சு பொறிச்ச ஒரு தாய்க்கோழி இருக்குது. ஸோ அதோட நைட்டு அது கூட நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பொறிச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து மூக்கு உடச்சி வெளியே வரப்போகுது. ஸோ பட் நாம்ளே கூட அந்த ஃபுல்லாக மேலே இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் என்ன பண்ணணும்னா மூக்கு அடைச்சிட்டு அதெல்லாம் சுவாசிக்க முடியாமல் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அந்த குஞ்சு கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குஞ்சு வெளியே எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம வந்து அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு குஞ்சை எடுத்து வெளியே விட்டுறலாம். ஸோ அது கொஞ்ச நேரம் இந்த ஹீட் டெம்பரேச்சரில் ஒரு 37% டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது அப்படியே ட்ரை ஆகி கொஞ்சம் ஆக்சுவலி நார்மல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த முட்டையும் நம்ம இப்போ உடச்சி குஞ்சை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2வது முட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், குஞ்சை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது பிளாக்கி, இது வந்து சாம்பல் நிற கோழி குஞ்சு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போஸ்ட் போடும் போதோ இல்லை வீடியோஸ் போடும் போதோ இது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை என்னன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்யூ.